தமிழகத்தில் அனைவரையும் படிக்க வைத்த மேதை என்ற பெருமைக்குரிய காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். தென்னாட்டு காந்தி என்றும் கரும வீரர் என்றும் கல்வி தந்த காமராசர் என்றும் பல்வேறு அடிமொழிகளால் அழைக்கப்பட்ட காமராசரை இன்றைய கல்வி திருநாளில் நினைவு கூறுவதில் பெருமைப்படுகிறேன். தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களில் ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக என கருதப்படுவது ஒரு ஆட்சி காலமே ஆகும். இவர் 1903 ஜூலை 15 நாள் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதில் பள்ளி படிப்பை தொடர முடியாத காமராசர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சென்றார். பின்னர் தேச தலைவர்களால் பேச்சுகளால் கவர்ந்த காமராசர் தன்னை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். பலமுறை சிறைக்கு சென்றார் காமராசர். 1953 தமிழக முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற பின் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 பள்ளிகளை திறந்து தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி ஏற்படுத்தினார். மாணவர்கள் சேர்க்கை குறைவதற்கு காரணம் அவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதை உணர்ந்த காமராசர் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் ஏழை மக்களும் கல்வி எளிதில் கிடைத்தது. ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் அறிவாளிகளுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படித்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என கூறிய காமராசரின் பிறந்த நாளை இன்றைய கல்வி திருநாளாக கொண்டாடுவதில் பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.